வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய நம்ம சீரியல் ஆக்டர் ஹீரோஸ் 3 பேர் சேர்ந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிக்சரை சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட் டைமில் அது யார் யார் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை சீரியல் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கார்த்திக் ப்ரோ, வானத்தை போல சீரியல் ஆக்ட் பண்ண ஹீரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனா. இந்த 3 சீரியல்களுமே ஆக்ட் பண்ண ஹீரோஸும் ஒரே டைமில் ஷூட்டிங் ஸ்பாட் டைமில் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி இந்த ஒரு பிக்சரை இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மீட் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்திருக்கும். ஸோ இவங்க 3 பேரையும் ஒன்றா பார்க்குறதுக்கு நீங்கள் எல்லோரும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 3 ஹீரோஸில் உங்களுடைய ஃபேவரட் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நம்ம கார்த்திக் ப்ரோ அவங்க பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக அவங்க சைடில் இருந்து ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக விகடன் பத்திரிகை இந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் இருந்து நம்ம கார்த்திக் அவார்டு வாங்கியிருந்தாங்க. அதில் நிறைய கொஸ்டின்ஸ் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸாக இப்போது அதை கட் பண்ணி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க நம்ம ரசிகர்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கிட்ட நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இனிமேல் நோ மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இனிமேல் என் லைஃப்பில் மேரேஜே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டக்குன்னு அவர் எதுவுமே யோசிக்கலை, நோ மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ மனசில் இருக்குதா அப்படி டக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு, எதை பற்றியுமே யோசிக்காமல். ஸோ கார்த்திக் ப்ரோ அவங்க லேட்டஸ்ட்டாக இந்த ஒரு விஷயத்த சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கார்த்திக் ப்ரோ இதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிப்பாரா, இல்லை இப்படியே சிங்கிளாகவே இருந்துருவாரா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.